ஹேடா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போடணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் என்னால் போட முடியல. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இதை இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோட இன்னும் 2 சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபேரிஸ்? அண்ட் வந்து நாம் இன்றைக்கி டைம் கூட ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒன் ஷாட்டாக இல்லை மினி சீரியஸாக போகுமாட்டு எனக்கு தெரியலை. ஸோ அது வந்து ஸ்டோரி போக போக தான் வந்து தெரியும். டைட்டிலை பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ வந்து ஃபார் ஹிம் ஐம் ஜஸ்ட் அ பெட். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம, லைக் இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் பர்த்டே ரெக்வஸ்ட்டு இல்லை பர்த்டே விஷஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? லைக் வந்து லைக் ஒரு 1 வீக்கு 5 டேஸ் லைக் எதாக இருந்தாலும் ஓகே தான், சொல்லுங்கள். பட் ஆனால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரிமைண்டர் வந்து எனக்கு கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து போடுறது கரெக்டாக இருக்கும், இல்லைனா நான் மறந்துடுவேன். அதனால தான் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் இது வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். லைக் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரியோட இன்ட்ரோலாம் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரோ கொஞ்சமாக வந்து கொடுத்துட்றேன். ஸோ வந்து இதில் டயாங் வந்து அவர் ஒரு ஐடல். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து டயாங்து மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். உங்களது வந்து லேட்டராக வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டோரியோட ஸ்டார்ட் ஆகுறதே வந்து மூன் கிட்ட இருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக போயிடலாம், எந்த ஒரு டிலேவும் இல்லாமல். அதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக மட்டும்தான் அடிக்ட் ஆகாதீங்க. இது உண்மையிலே நடக்க போகிறது கிடையாது, நடக்குமானும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ அதை ஃபீல் பண்ணி கேளுங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஃபிக்ஸீஸ். ஓகேவா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் மூன் தான் அவங்களோட குழந்தைய வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. டேய் டேய் கிம்ச்சி செல்லம், எந்திரிடா எந்திரி கிம்ச்சி, டைம் ஆயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். அதெல்லாம் முடியவே முடியாது, எந்திரி கிம்ச்சி, நம்ம கிளம்பியே ஆகணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உனக்கு ஸ்கூலு, எந்திரி. அம்மா ப்ளீஸ் அம்மா, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். இதை பாரு, இப்படி தான் நீ தூங்கிட்டே இருக்கேன்னா அப்புறம் நான் வந்து உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டே போக மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மூணு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் குட் பாய், நான் குட் கிம்ச்சி, நான் ரெடி ஆயிடுவேன். குட் பாய், வா உன்னை குளிப்பாட்டி ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு மூணு வந்து சாரி கிம்ச்சியை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி அவங்கள ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் தான் வந்து உட்காடுறாங்க. அம்மா அம்மா, என்னடா செல்லம், நான் எப்படிம்மா இருக்கேன்? உனக்கு என்னடா, நீ ரொம்ப 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 அழகா இருக்க என் செல்ல குட்டி. எனக்கு தெரியும், நான் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமான குட் பாய். ஆமாடா செல்லம், ஆமா. சரி, சமைச்சா சாப்பிடணும், சரியா? சரிம்மா. மூணும் வந்து குட்டி கிம்ச்சிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் வந்து அவங்க விளையாட்டு காட்டிட்டு அப்படி இது பண்ணிவிட்டு அவங்கள ஃபீடும் பண்ணிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு பேக் என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து கிம்ச்சி பேக்கில் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு எது வேணுமோ அதையும் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அவங்க சின்னதாக ஒரு மினி அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க, ரெண்ட் எடுத்து. ஸோ இப்போ அங்கேருந்து அதெல்லாம் லாக் பண்ணிட்டு
அவங்க வந்து கிளம்பி வந்து போயிட்டுருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம கிம்ச்சியோட ஸ்கூலுக்கு தான் நல்லா ஜாலியா, ஹாப்பியா அங்கேயும் ஸ்கூலுக்கும் போய் ரீச் ஆகி, அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் கிளாஸ்லேயும் அவனை விட்டுட்டு சமத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து கிளம்பி இப்போ வந்து அவங்க புதுசாக வந்து லைக் இது வரைக்கும் பண்ண இதுலேருந்து வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து அவங்க ஒர்க்குக்கு போக போகிறாங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக. ஸோ இன்றைக்கி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே. ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பெரிய பெரிய ஒரு பெரிய கம்பெனியில் வந்து அவங்களுக்கு ஒர்க் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து உள்ளார வந்து போகிறாங்க. அவ்வளோ இதாக ஹாப்பியாக போகிறாங்க. அண்ட் வந்து அவங்க யாருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து போகிறாங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்ட்டோட டீமுக்கு தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்து மேனேஜர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவங்க தான் வந்து நம்ம கேங்கில் புதுசாக வந்து ஜாயின் ஆகிருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இனி இவங்க தான் உங்களுக்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அங்கே மேனேஜர் வந்து அவங்களும் சொல்லிவிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படி தான் வந்து போகுது. மூணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இது வரைக்கும் அவங்க வாங்கின சேலரியை விட இது டபுள் மடங்கு சேலரி. அது மட்டும் இல்லாமல் மேரீடானவங்களுக்கு லைக் மேரீடான மேலுக்கு மட்டும்தான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இன்னமும் ரொம்ப வந்து ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான் அப்படின்ற போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அங்கே ஒர்க் கிடச்சிருச்சு. ரொம்பவும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டபுள் மடங்கு சேலரி ஒர்க்ஸ் அப்படின்ற போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து லைக் யூன்ஜனோக்கு தான் வந்து லைக் பர்சனலாக லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அப்பப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அவங்களும் வந்து அதை பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து கிம்ச்சிக்கும் ஸ்கூல் முடிகிற டைமு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் மேக்கப் எதெல்லாம் பண்ணணுமோ அந்த ஷூட்டுக்காக அந்த மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது போய் கிம்ச்சியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ச்சியை கூப்பிட்டுறதுக்காக நீங்கள் வந்து கிம்ச்சியோட ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போய் கூப்பிட்டு வரதுக்கு ஒரு 1/2 ஆன மாதிரி ஆகிரும். ஸோ இப்போ தான் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் அ டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து போய் கிம்ச்சியை வந்து கூட்டிகிட்டு அகெயின் ரிட்டர்ன் வந்து கம்பெனிக்கு தான் வராங்க ஒரு 1/2 அம்மா அம்மா இப்போ நம்ம எங்கம்மா போயிட்டுருக்கோம்? எப்பவுமே நீ போகிற மாதிரி இது இல்லையேம்மா. ஆமாண்டா சொல்லும், அம்மாவுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. நாம் இப்போ அங்கே தான் போக போகிறோம். நீ அங்கே உனக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நிறையா இடம் இருக்குது. அங்கே உன்ன மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க. நீ அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக அம்மா ஒர்க் பண்ணும்போது நீ அவங்க கூட விளையாடலாம். ஐ சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நானும் வந்து நீங்கள் இப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஆமாண்டா செல்லம், வாங்க போகலாமா? போகலாமா அப்படியே நீங்களும் அதாவது 3 கிம்ச்சியும் வந்து இப்போ டெக்ஸ்டோட மேக்கப் ரூமில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அதுக்காக வந்து மேக்கப்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. 3ம் வந்து லைக் வந்து இன்னும் மற்ற மெம்பர்ஸ்க்கும் வந்து இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது வந்து கிம்ச்சியை வந்து அங்கே கிட்ஸு ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ அங்கே லைக் வந்து அவங்களோட கிட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்குக்கு வர கிட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து கிம்ச்சி வந்து அங்கே இருக்கிற மற்ற பசங்க கூட வந்து விளையாடிட்டுருக்காங்க. இங்கே பாட்டுக்கு 3 வந்து ஹாப்பியாக வந்து ஒரு நல்ல அந்த ஷூட்டுக்கு எந்த மாதிரி ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கேயே தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்பப்போ வந்து கூப்பிடுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து அங்கேயே தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. லைக் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஐடில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் அவங்க ஒர்க் பண்ணது கிடையாது. கொஞ்சம் அவங்களுக்கு நர்வஸாக தான் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் லைக் வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த நர்வஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு அதே மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கும். லைக் இப்படியே ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா லைஃப்பும் செட்டில் ஆகிரும், ப்ராப்ளமே இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ வந்து கொஞ்சம் இதாகவும் இருக்குது. அப்படியே அவங்க ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். இப்படி இத பண்ணுங்க, அத அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் 3ம் வந்து போய் அத வந்து யோன்ஜனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது. இல்ல மத்த மெம்பர்ஸ்க்கு இந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு போய் அட்ஜஸ்ட் பண்றது. எங்கெங்க லைட்டா டச்சப்லாம் வந்து பண்ணணுமோ, அங்கலாம் வந்து அப்படியே டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அந்த லைக் ஒரு ஒரு அ ஒரு ஒரு 1 ஹவர் அந்த மாதிரியான ஷூட் அ போகுது. ஆனா அதுக்கப்புறமா அகெயின் வந்து ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு, அகெயின் வேற ஷூட் பண்ணணும். லைக் வந்து ஆடுக்கு வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த மாரியான மேக்கப்ப தான் வந்து நீங்க லைக் சிம்பிளா மேக்கப்பே இல்லாத மாரியான ஒரு மேக்கப்ப தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அ மெம்பர்ஸும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரியான வந்து மேக்கப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோன்ஜனுக்கு. ஒவ்வொரு டீட்டெயில்டும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து பண்றாங்க. அவங்க பண்ற ஒர்க்ல அவ்ளோ பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம. அவ்ளோ கான்சன்ட்ரேட்டடா வந்து அவர் மூன் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கொஞ்சம் அவங்களுக்கு நர்வஸாவும் இருக்கு. அந்த கையெல்லாம் வேற அப்படியே நடுங்குது. யூன்ஜின் வந்து அத நோட்டீஸ் பண்றாரு. அவர் தான் வந்து மூனோட ஹேண்ட பிடிச்சுட்டு அத அப்படியே கீழ இறக்குறாரு. "ஏன் இவ்ளோ நர்வஸ் ஆகுறீங்க? நர்வஸ் ஆகாதீங்க. நீங்க ஆகுற நர்வஸ பார்த்தா என்ன எங்கேயாவது கண்ணுல, மூக்குல குத்திருவீங்க போலயே! எனக்குல்ல பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அ யோன்ஜன் சொல்றாரு. இல்ல, இல்ல சாரி. அது ஃபர்ஸ்ட் டைமா இவ்ளோ பெரிய கம்பெனில வந்து ஒர்க் பண்றேனா, அதனால தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அ இந்த ஒரு டே தான் இப்படி இருக்கும். நாளைக்கெல்லாம் நான் சரியாகிருவேன் சார். சார் எல்லாம் வேண்டாம். யோன்ஜன்னே கூப்பிடுங்க. அ சரி யோன்ஜன். அப்படின்னு அகெயின் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்கு, ஐஸ் கீழ அந்த மாரி இதெல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவ நீங்க செக்கப் லைக் வந்து மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்ல லைக் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமா நீங்க சொன்னீங்கன்னா, அத நான் பண்ணிருவேன் அப்படின்னு மூன் சொல்றாங்க. யோன்ஜனும் அத எடுத்து செக் பண்ணிட்டு எந்திரிச்சு கண்ணாடில பார்க்குறாரு. தேவையில்ல நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆனாலும்னு இதுலருந்தே தெரியுது. நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. இதுல நான் ரொம்பவே அழகா தெரியிறேன். அப்படின்னு யோன்ஜன் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா யோன்ஜன் போயிடுறாரு. ஸோ அப்போ வந்து அ அடுத்து வந்து காய்க்கு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ வந்து லைக் காயோட மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல அர்ஜென்ட்டா வந்து அவங்கள கூப்ட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து காய்க்கும் வந்து சேர்த்து 3 வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து குடுத்தாங்களோ, அந்த மாரி வந்து 3 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஃபோட்டோ ஷூட் நடக்குது. அந்த இடத்துல வந்து மூன் வந்து அங்க ஷூட் நடக்கிற இடத்துல தான் நின்னுட்டுருக்காங்க. அங்க வந்து பிடிஎஸ் அண்ட் டெக்ஸ்ட் சேர்ந்து வந்து கொலாப் பண்ற மாரியான ஃபோட்டோ ஷூட்டு தான். ஸோ மூன் வந்து நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில பர்ட்டிகுலரா ஒரு பெர்சன பார்த்ததுமே அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிருச்சு. லைக் வந்து என்ன லைக் வந்து அவங்க உடம்புல அவ்ளோ லைக் ஒரு மாரி நடுங்குது. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அந்த பெர்சன வந்து அவங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படி அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல வந்து லைக் அந்த தண்ணி அப்படியே தேங்கி நிக்கிது. அவங்களால பிரீத்தே பண்ண முடியல. அந்த மாரி இருக்கு. லைக் அப்படி ஷூட் போயிட்டு இருக்கும்போது, அந்த பர்சனும் வந்து லைக் வந்து கேஷுவலா திரும்பி பார்க்கும்போது 3 பார்க்குறாங்க. 3 பார்க்கும்போது லைக் கேஷுவலா பார்த்து திரும்பிடுறாங்க. அப்போ சடனா திரும்பி அவங்க பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது 3 அந்த இடத்துல இல்ல. அந்த பெர்சன் வந்து 3 வந்து அங்கேருந்து கிளம்பி அவங்களால சுத்தமா ஒண்ணுமே முடிஞ்சிருக்காது. பிரீத் பண்ண முடிஞ்சிருக்காது. கண்ணு அவ்ளோ இதா இருந்திருக்கும். லைக் கண்ணுல தண்ணி தேங்கி அந்த அளவுக்கு வந்து நின்னுட்டு இருந்திருக்கும். அவங்களால அந்த இடத்துலருந்து இருக்கவே முடியல. அதனால அங்கருந்து வெளியில போயிருந்திருப்பாங்க. ஆ அந்த பெர்சன் வேற யாருமே இல்ல. நம்ம தல டயாங்கு தான். அவருக்கு வந்து ச்சே இருக்காது. நம்ம கண்ணுக்கு தான் அது தெரிது போல. அவலாம் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரி அவரும் வந்து கேஷுவலா அகைன் வந்து ஷூட் எல்லாம் போயிட்டுருக்கு. 3 அவங்க டைரக்ட்டா வந்து வேகமா போறாங்க. எங்க போறாங்கன்னா, பாத்ரூம்க்கு தான் வந்து போறாங்க. அங்க மிரர் இருக்குல்ல, அதுல மிரர் கீழ வாஷ் பேஷன் இருக்குல்ல, ஸோ அத ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மூஞ்சில தண்ணி தெளின்னு தெளிக்கிறாங்க. கண்ணுலருந்து அவங்களுக்கு தண்ணியா வருது. கண்ணுலருந்து தண்ணி வருதா? இல்ல அவங்க தெளிக்கிற அந்த தண்ணி தான் கண்ணுல இருந்து இதாகுதா? அப்படின்ற மாரிலாம் வந்து அப்படியான ஒரு இதுல தான் இருக்கு. அவங்களுக்கு அவ்ளோ அழுகையா வருது. சுத்தமா வந்து அவங்களால
முடியல. லைக் வந்து அவங்களால கத்தியும் அழ முடியல, யாருக்காவது கேட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தண்ணியை தெளிச்சு திளின்னு தெளிச்சிட்டே இருக்காங்க அவங்க ஃபேஸில். அவங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக வந்து நம்ம இங்கேருந்து இப்போதைக்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து மேக்கப் ரூமுக்கு தான் போகிறாங்க. லைக் அவங்களோட பேகு அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது அங்கே வந்து மேனேஜர் வந்து வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து ஷூட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் வந்து என்ன இருக்குன்னா, மேனேஜர் இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பதில் எதுவுமே சொல்லலை, வேகமாக வந்து அங்கேருந்து போயிடுறீங்க. மேனேஜர் வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எதுவுமே வந்து கேட்கல. அவங்க பாட்டுக்கு வேகமாக அந்த கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கும்ல, ஸோ அங்கே தான் போகிறாங்க. அங்கே போய் கிம்ச்சியை தூக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அம்மா அம்மா என்னாச்சு அம்மா, ஏம்மா இவ்வளோ வேகமாக நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், எனக்கு அதுக்குள்ளே ஒர்க்கு முடிஞ்சிச்சாம்மா? கிம்ச்சி கேட்குறான் அவங்க கிட்ட. நீங்கள் எதுவுமே பேசலை, சீக்கிரமா வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வேகமா வந்து வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போயிட்டு கிம்சியை இறக்கி விட்டுட்டு நீங்க டிவி பார்த்துட்டு அம்மா வந்துடுறேன் சரியா அப்படின்னு நீங்கள் கிம்ச்சியும் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் லைக் வந்து அங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். ஸோ ஒரு பெட்ரூமு, சின்னதாக ஒரு கிச்சன், ஒரு குட்டி ஹாலு, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் கிம்ச்சிக்கும் போதுன்ற இதில் தான் வந்து அது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுதான். ஸோ நீங்கள் வந்து வேகமாக வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு ஷவரை ஆன் பண்ணிவிட்டு ஷவரு கீழே நின்றுட்டு அவ்வளோ அழுன்னு அழுகுறீங்க. கிம்ச்சிக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் கிம்ச்சிக்கு முன்னாடி நீங்கள் அழுததே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் அங்கே வந்து கிம்ச்சியா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்ககிட்ட தான் அவன் வரான். நீங்கள் அழுகிறது அவனுக்கு நல்லாவே கேட்குது. அவனுக்கு ரொம்ப வந்து மாதிரி கஷ்டமாக இருக்குது, அம்மா அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா 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 கதவை தோறியம்மா, என்னம்மா ஆச்சு, ஏம்மா நீ அழுகுற, அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு, அம்மா கதவை தோறம்மா, எனக்கு பயமா இருக்கும்மா, அம்மா அம்மா கதவை தோறம்மா அப்படின்னு கிம்ச்சி வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கும் வந்து நீங்களும் வேகமாக வந்து ஷவரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே லைக் வந்து அழாத மாதிரியான இதெல்லாம் தொடச்சிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக வெட்ட நனைஞ்சு போய் தான் இருக்கீங்க. லைக் வந்து கிம்ச்சி வேகமாக வந்து 3 ஆக்ட் பண்ணிக்கிறான். அம்மா ஏம்மா நீ அழுதுட்டு இருக்க, அழாதம்மா, எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும்மா, அழாதம்மா, நான் இருக்கேம்மா உனக்கு அப்படின்னு வந்து கிமிச்சி சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோப்பே இல்லாத இடத்துல சின்னதாக ஒரு ஹோப் வந்தால் எப்படி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை கிம்ச்சி, அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனால தான்டா, வேற ஒன்றும் இல்லை. பாரு இப்போ நீயும் வெட்டாகிட்ட, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டிவி பார்த்துட்டு அம்மா வந்து குளிச்சுட்டு உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணி தரேன் சரியா? சரிம்மா அப்படின்னு கிம்ச்சியும் வந்து அங்கேருந்து ஓடிடுறாரு. நீங்களும் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வெட்டாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இப்போ வந்து கிம்ச்சி கூட தான் வந்து அந்த லைக் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் கூடயே வந்து விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படி இது ஹோம்ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஆகிடுது. அப்படியே நைட் டைமும் ஆகி டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே கிம்ச்சியை வந்து தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க கிம்ச்சி பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற தாட்ஸ் தான் வந்து போயிட்டே இருக்கு. போனால் இவனை பார்க்க வேண்டிய நிலைமையாக தான் இருக்கும் அப்படின்றதுலாம் 3க்கு தெரியுது. பேசாமல் வேலையை விட்டுறலாமா அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் விடவும் முடியாது, ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் 3 இயர்ஸாவது ஒர்க் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட். அது மட்டும் இல்லாமல் சேலரியும் டபுள். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வேறு கம்பெனியில் கிடைக்குமானும் வந்து உங்களுக்கு தெரியல.
மூணுக்கும் வந்து கிம்சிக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்தே ஆகணும், அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல ஒரு என்விரான்மெண்ட், அவனுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி தரணும் எதுவும் இல்லாமல். அப்போது வந்து வேற வழியே இல்லை, இந்த ஒர்க்குக்கு போய் தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. என்ன நடந்தாலும் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து மூன் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அவனை மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு உங்களுக்கு மூணுக்கு நல்லாவே தெரியும். அது இப்போவே வந்துருச்சு, அது எப்படியா இருந்தாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும், அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை அந்த முடிவை வந்து மூன் எடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது, அதே ரொட்டீன் தான் வந்து திரும்பவும் போகுது. எப்பவும் போல் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு கிம்ச்சியும் வந்து எழுப்பி ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸு, ஜூஸு, வாட்டர் பாட்டில், பேக்கில் என்னென்னலாம் அந்த ஸ்கூலில் அந்த என்னென்னலாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி இதுதான் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்களும் வந்து கிம்ச்சியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நீங்களும் வந்து திரும்ப உங்கள் கம்பெனிக்கே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டீங்க. அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. ஃபியூ டேஸ் இப்படி தான் போகுது. லைக் வந்து ஒரு ஒன் வீக், ஒரு 10 டேஸ் அந்த லைக் ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாமே. ஸோ 1 மந்த்தாக வந்து நீங்கள் டேங்கை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரவே இல்லை. அதனாலே உங்களுக்கு ரொம்பவும் ரிலீவாக இருக்குது. அன்னைக்கு அப்படி இருக்கிற ஒரு நாள் தான் வந்து அன்னைக்கு வந்து கிம்ச்சிக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால கிம்ச்சி வந்து ஃபுல்லாக அங்கே ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கான். பட் ஆனாலும் அவனுக்கு அப்பப்போ வந்து உங்கள் ஞாபகம் வந்துட்டே, கிம்ச்சிக்கு வந்து மூனோட ஞாபகம் வந்துட்டே இருக்கிறதுனால லைக் வந்து நானும் அவங்க அம்மா எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிம்ச்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டயாங்கோட நட்டுனஸ் இல்லாமல் இருக்குமா. ஸோ வந்து கிம்ச்சி அப்படியே வந்து அங்கேருந்து கொஞ்சமாக வெளியில் வந்து மெயின் பில்டிங்க்கு வந்துட்டாங்க. மெயின் பில்டிங்குள்ளார தான் வந்து டயாங், அதாவது குட்டி கிம்ச்சி, டயாங்னு சொல்லிட்டு சாரி, கிம்ச்சி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே ஆச்சரியமாக வந்து கிம்ச்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து நடந்து போயிட்டுருக்கிறது அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிம்ச்சி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஐடல்ஸ் எல்லாம் வந்து லைக் ஐடல்ஸு, மேனேஜர்ஸு, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. யார்ரா இந்த குழந்தை, எப்படி உள்ளார வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து கிம்ச்சி சிரிக்கிறது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லாரும் அவ்வளோ மெல்ட் ஆகிட்டு அந்த குழந்தைகிட்ட தான் வந்து லைக் நீ யார், உன் பேர் என்ன, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரவுண்ட் பண்ணி வந்து கேட்டுட்ருக்காங்க. கிம்ச்சிக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஆஹா நான் ரொம்ப ஃபேமஸ், அதனால தான் எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கிம்ச்சிக்கு ஃபீல் ஆகுது. எல்லார்கிட்டையும் வந்து லைக் எல்லாருமே மெல்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து லைக் டயாங்குனே வருது, சாரி. கிம்ச்சி வந்து அப்படியே அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தவங்ககிட்ட அப்படியே பேசிட்டு ஒவ்வொரு ஐடல் ரூமும் ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு மியூசிக் அவங்களுக்கும் வந்து அப்படியே வந்து கிம்ச்சி அதுக்கேற்ற மாதிரி சும்மா அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து 2 பேர் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா வந்து நம்ம ஜின்னு, நம்ஜுன்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. லைக் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் லைக் கிம்ச்சி வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா டங்குன்னு போய் நம்ம நம்ஜுனோட கால்லையே தான் இடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்னடா அதுன்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை கீழே விழுந்திருக்கே அப்படி 2 பேருமே பதறி போய் பார்க்குறாங்க. லைக் வந்து மண்டி போட்டு பார்க்குறாங்க. குட்டி பையன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறாரு. உடனே ஜின்னு, ஏன்டா பொருளை தானடா உடைச்சிட்டு இருந்த, இப்போ குழந்தைங்க உயிரோடு இருக்கிற குழந்தையெல்லாம் கூடவாடா உடைக்க ஆரம்பிச்சிட்ட நீ அப்படின்ற மாதிரி ஜின்னு. ஐயோ இந்த ஆள் வேற செய், டேய் குட்டி பையா உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அடி எதாவது பட்டிருக்கா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கிம்ச்சி வந்து நம்ஜூனியும் வந்து ஜின்னியும் வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்த்து 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா இது டயாங்கோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. ஹயாங் எனக்கு தோன்றுதா உங்களுக்கும் தோணுதா?
ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான்டா தோணுது. அச்சசல் மினி ஜெராக்ஸ் மாரியே இருக்கான்டா. 2 பேருமே பார்த்து தான் ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பேசிட்டு அப்படி திரும்பும்போது முன்ன பார்த்தா கிம்ச்சிய காணோம். கிம்ச்சி வந்து அங்கேருந்து ஓடி போயிருப்பான். டேய் டேய் குட்டி பையா நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே 2 பேரும் ஓடுவாங்க. லைக் வந்து பின்னாடி இவங்க 2 பேரும் ஓடி வருது. கிம்ச்சிக்கு ஒரு மாதிரி வந்து லைக் வந்து விளையாட்டுத்தனம் இன்னமும் வந்து அதிகமாகுது. அங்கே வேகமாக வந்து ஓடுறாங்க கிம்ச்சி. என்னதான் வந்து ஓடினாலும் பெரியவங்க ஓடுற அளவுக்கு வந்து இதாக முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து அவர் ஏதோ ஒரு ரூமுக்குள்ளார வந்து ஓடி போயிடுறாரு. ஓடி போனால் அந்த ரூம் யாருது அப்படின்னா வந்து நம்ம பிடிஎஸோட ரூமு தான். மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. யாரெல்லாம்னா வந்து ஜேகே, ஜிமினு, ஜேஹோப்பு, ஷூகா, டயாங்க தவிர மற்ற எல்லாருமே அங்கே இருக்காங்க. அங்கே வந்து அந்த குட்டி கிம்ச்சி வேகமாக ஓடி போய் அங்கே உட்காந்துட்டு இருந்த ஷூகா மேலேயே வந்து விழுந்துடுறாரு. ஷூகாவும் வந்து லைக் என்னடா அதுன்ட்டு லைக் டக்குன்னு வந்து பிடிச்சிடுறாரு. விழுந்ததுமே யார் அது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. என்னது இது, டயாங்கோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு, யாருடா நீ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரி சாரி அங்கிள், நான் தெரியாம அங்க மேல வந்து விழுந்துட்டேன். அவங்க 2 பேரும் என்னை தொலைச்சிட்டே வந்தாங்க, அதனால தான் நான் வந்து இங்க ஒளிஞ்சிக்க வந்தேன்னா விழுந்துட்டேன் உங்க மேல, சாரி அப்படின்னு பேபி கிம்ச்சி சொல்கிறான். லைக் அவ்வளோ பேசுறது கேட்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லாருமே மெல்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரின்னு தான் சொல்லணும். யார் உன்னை துரத்திட்டு வந்தா, இந்த குட்டி செல்லக்குட்டி யார் துரத்திட்டு வந்தா அப்படின்னு ஜேகப் கேட்குறாரு. சூ சூ, அவங்க 2 பேரும் தான் நான் வந்து துரத்திட்டு வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னு கிம்ச்சி வந்து ஜின்னையும் நஞ்சோனி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ பார்க்குறது தாண்டா தம்மா துண்டுருக்குறேன், என்ன ஓட்டம் ஓடுறான் இவனு பிடிக்கிறதுக்கு. எதுக்குடா குழந்தைய வந்து துரத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஷூகா கேட்குறாரு. டே அவனை பார்த்தீங்களாடா? பார்த்தோம் பார்த்தோம், பார்க்கறதுக்கு அச்சசில் அந்த கரடி பையனோட அந்த கரடியோட மினி வசன் மாதிரியெல்லாம் இருக்கிறான். எனக்கும் அதான்டா புரியல. தேங்கி எப்படா குழந்தை பிறந்துச்சு, அதுவும் நமக்கு தெரியாம? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டே நாம் தான் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருந்துருக்கோம். ஆர்மிஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து இவனை மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூகா மாதிரியே ஒரு அச்சஸெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கிறதையே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் அதோ எனக்கு கூட தான் பண்ணாங்க. நம்ம மெம்பர்ஸில் எல்லாருக்குமே தானே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தான் ஜங்குக் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பிறந்து அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஜங்குக் மாதிரியே இருக்கிற பொண்ணு ஜிம்மினை வந்து பெத்தெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அந்த மாதிரி தாண்டா ஏதாவது இருக்கும், பெருசாக எடுத்துக்க தேவையில்லடா, விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுவும் ஒரு வகையில் உண்மைதான், பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து உடனே வந்து லைக் கிம்ச்சி இங்கேருந்து அவன் வெளியில் போயிட்டான் அப்படின்ற மாதிரி கால் வந்து 3க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு பதறி போயிடுச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவன் மெயின் பில்டிங்க்கு தான் வந்து வந்திருக்கான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. லைக் வந்து 3க்கு செம்மையாக வந்து பயம் வந்துருச்சு. ஸோ பையன் காணும் அப்படின்னா எவ்வளோ பதறி போயிருக்கோம். லைக் வந்து லைக் அவங்க அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தேங்கி நிற்கிது. லைக் அவ்வளோ பேனிக் ஆகுறாங்க. மெம்பர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாம் இருக்காங்களா, அவங்க கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பியூட்டி லைக் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்களும் வந்து 3க்கு பின்னாடி தான் வராங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு, மெயில் ஐடல்ஸு, ஃபீமேல் ஐடல்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டலாம் ஃபோட்டோ கட்டி இந்த பையனை பார்த்தீங்களா, இந்த பையனை பார்த்தீங்களா, இங்கே இந்த பில்டிங்குள்ளார தான் வந்தால் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 உறுதிக்கும் கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து லைக் வந்து குட்டி பையனை யாராவது பார்த்தீங்களா அப்படின்ற அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது தான் வந்து ஃபுல்லாக அந்த பில்டிங்கு மேலே கீழே அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல, அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது தான் வந்து அங்கே வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பையன் இப்போ தான் வந்து லைக் வந்து பிடிஎஸோட டான்ஸ் ரூம்குள்ளார தான் போனான் அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க. வேகமாக வந்து 3 அங்கே ஓடுறாங்க. வேகமாக வந்து கதவு மூடி தான் இருந்துச்சு. ஸோ வேகமாக வந்து கதவை திறந்துட்டு உள்ளார போய்
கிம்ச்சி அப்படின்னு கத்துறாங்க. லைக் வந்து கிம்ச்சியை வந்து ஜின்னு தான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்னடா வேக லைக் வந்து சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா எல்லாரும் வந்து மூணு தான் வந்து செம்ம டீப் பிரெத் எடுத்துட்டு இருப்பாங்க. கிம்ச்சி கிம்ச்சி அப்படின்ட்டு வந்து கிம்ச்சியை பார்த்ததுமே தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. லைக் வந்து அம்மா அம்மா நான் உங்களை தான் தேடிட்டு வந்துட்டு இருந்தேம்மா. ஜின்னோட கையில இருந்து கிம்ச்சியும் கீழே இறங்கி ஓடி வராரு. உங்களுக்கு மூணுக்கு அப்போதான் வந்து உயிரே வந்த மாதிரி இருக்கு. அப்படியே வந்து கிம்ச்சி செம்மையா டைட்டா ஹக் பண்ணிட்டு அழறாங்க. ஏன்டா இப்படி பண்ணு, ஏன்டா இப்படி பண்ண, உன்னை நான் அங்கேயே தானே இருக்க சொன்னேன், உன்னை யார் இங்கே வர சொன்னா? இல்லை அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை அங்கே கூப்பிட்டு வந்திருப்பேன்ல, உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, உயிரே இல்லாமல் போயிடுச்சு கிம்ச்சி, இப்படி பண்ணாதடா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கிம்ச்சியா சாரிம்மா, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் நினைச்சேன், சாரிம்மா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், அழாதம்மா, சாரிம்மா அப்படின்னு கிம்ச்சி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே இப்படி பண்ண அம்மா உங்ககிட்ட எப்பவும் நான் பேசவே மாட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் கிம்ச்சி பாவம்ல, கிம்ச்சி கஷ்டப்படுவல்ல, கிம்ச்சி அம்மா எல்லாம் கிட்ட பேசலன்னா நான் என்ன பண்ணுவேன், கிம்ச்சிக்கு கஷ்டமா இருக்கும் தெரியுதுல்ல, அப்போ எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும், இப்படியெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது சரியா கிம்ச்சி? பண்ண மாட்டேம்மா, சாரி அப்படியே வந்து மூணோட சீக்ஸில் தான் வந்து கிஸ் பண்ணுறாங்க. சரி வா போகலாம் போகலாம் போகலாம், அம்மா எனக்கு பசிக்குதுமா. பசிக்குதா சொல்லும், சரி வா எனக்கு கேன்டீன் இருக்குது, அங்கே வந்து உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன், சரிம்மா அப்படின்னு வந்து கென்சி வந்து அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, பாய் பாய் அங்கிள்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கு அப்படியே செம்மையா லைக் வந்து அப்போதான் பிடிஎஸோட ரூம்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிய வருது. லைக் வந்து திரும்பி பார்க்குறீங்க, லைக் வந்து பயத்தோட திரும்பி பார்க்குறீங்க, எல்லா மெம்பர்ஸையும் பார்க்குறீங்க, அங்கே டயாங் இல்லை. அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. பட் ஆனால் ஜங்குக்கையும் ஜிமினியும் பார்க்குறீங்க, அவங்கள பார்த்தோன்னா உங்களுக்கு லைக் ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லைக் வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் ஆனால் சரியாக தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சாரி, என்னோட பையன் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், சாரி, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இல்லை இட்ஸ் ஓகே, குழந்தைங்க அப்போ இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப சுட்டித்தனமான பையனாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. சாரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. லைக் வந்து கிம்ச்சியை தூக்கிட்டு லைக் டெக்ஸ்ட்டும் வந்து ரூமுக்கு போய் லைக் வந்து அங்கே அந்த சீன் அப்படியே அங்கே போயிடுறாங்க. அதுக்கு மூணு அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா தான் டயாங் வந்து அவரோட ஷூட்டை முடிச்சுட்டு உள்ளார வந்திருப்பாரு. லைக் வந்து அவரு நீங்கள் அதாவது மூணு வெளியில் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் வந்து பார்க்குறாரு, யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. சரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்திருக்கும், ஏதாவது சொல்லத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்றது அவரும் வந்து உள்ளார போகிறாரு. டே மச்சான் டயாங்கு வண்டியாடா, வா வாடா, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? எப்பவும் போல நடக்கிறதா, இது என்ன புதுசா? புதுசு தான்டா, புதுசு தான், ஒன்று மாதிரி அச்சசல ஒரு சின்ன குழந்தைடா. ஏதே என்ன மாதிரியே அச்சசலா குழந்தையா? போங்க என் காமெடி பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே வந்து ஜங்குக் மாதிரியே தான் இருக்கான்னு ஒரு சின்ன குழந்தை. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை வளர்ந்துருக்கும், அந்த குழந்தை சொன்னது பத்தாதுன்னு இப்போ நானா? ஏன் டே நஜமாடா, உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்காடா, நீ குழந்தையா இருக்கும் போது எப்படி இருப்பியோ அந்த மாதிரியே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து ஜேப் சொல்லிட்டு இருக்காரு. அயாங் இதெல்லாம் என்ன புதுசா அயாங், எல்லாம் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சி ஆர்மிஸ் போட்டு விடுறது தான், அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க முடியுமா? டேய்
அது தேடி போறதுல நம்ம தேடி வந்தாடா. என்ன ஏன் குழப்பிட்டு இருக்கீங்க? டேய் அவனை பார்த்தா உனக்கு புரியும்டா அப்படின்ற மாதிரி வந்து ஜியோப் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட வந்து இந்த மினி சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறேன். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சீக்கிரமாக நெக்ஸ்ட் எபிசோட் போடட்டுமா வேண்டாமா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது மினி சீரீஸாக கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை போனஸோடையே நிறுத்திடலாமா, இல்லை டூ ஷார்ட்டோட நிறுத்திடலாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மினி சீரீஸாக இல்லை வந்து லைக் டூ ஷார்ட்டோட முடிச்சிடலாமா? அவ்வளோதான். ஸோ வந்து அவ்வளோதான். ஓகே, பாய் பாய் ஃபெரீஸ்.